ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார், என் பேர் மகேஸ்வரி, மாநில பிஜேபி ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறேன் சார். நந்தினி மேடம் இருக்காங்களா சார்? நந்தினி மேடம் இல்லைங்களா, சொல்லுங்கள். நீங்கள் சார்? நான் ஹஸ்பண்ட் பேசுகிறேன். ஓகேங்க சார். அரசாங்க திட்டங்கள் பற்றி உங்கள் கருத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகவும் முக்கியமானது சார். பிரதமருடைய உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மானிய கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? உஜ்வாலா திட்டத்துக்கு கீழே மானிய கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? ஆமாங்க, 350 ரூபா விற்ற கேஸை வாங்கி இப்போ 900 ரூபாய் 950 ரூபாய் வாங்கிக்கிறோம். சொல்லுங்கள். ஓகேங்க சார். ஆ, மானியம் வருதுங்களா சார்? மானியம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகுது. வந்துட்டு இருக்குங்களா சார், இல்லை வரது இல்லைங்களா? வரலங்க, மானியமாக வரல. கேஸ் விலையும் 950 ரூபா, 900 ரூபா 1000 ரூபா ஆகி போச்சுங்கிறேன். 300 ரூபா விற்ற கேஸு. ஓகேங்க சார். ஓகேங்க சார். மோடி அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 10 கோடி பெண்கள் பயனடைந்துள்ளனர் சார். வர லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களிப்பீங்களா சார்? நானும் ஓட்டு போட மாட்டேன். என்னால் முடிஞ்சால் 100 ஓட்டு போடுறதுக்கு வேலையை பார்ப்பேன். சார், இல்லை திருப்பி கேள்வி எனக்கு புரியல, திருப்பி கேளுங்க. பாஜகவுக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்குறேன் சார். பாஜகவுக்கு முட்டாள் பையன் தான் ஓட்டு போடுவான். மேடம் சொல்லுங்கள் சார். கேட்குதுங்களா? கேட்குதுங்க சார். பாஜகவுக்கு முட்டாள் பையன் தான் ஓட்டு போடுவான். சார், அரசாங்கத்திடமிருந்து உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை எங்களிடம் கூறுங்கள் சார். அரசாங்கம் இதனால் பாரதிய ஜனதா கட்சி உங்கள் நம்பிக்கையை பெற கடினமாக உழைக்க முடியும் சார். அப்படிங்களா? உழைக்கிறது போதுங்க, சந்தோஷம். இப்போ உழைச்சிங்கிறதே போதும். மேடம் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள். இப்போ உழைச்சிங்கிறதே போதுங்க. நாட்டு மக்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. 60 ரூபா விற்ற பெட்ரோல் 110 ரூபா 110 ரூபா விற்குது, மகிழ்ச்சி. 350 ரூபா விற்ற கேஸு 950 ரூபா 980 ரூபா 1000 ரூபா விற்குது, மகிழ்ச்சி. 650 ரூபா விற்ற அரிசி மூட்டை 1700 ரூபா விற்குது, மகிழ்ச்சி. வேறு என்ன கேட்குறீங்க? அப்புறம் சொல்லுங்கள், வேறு என்ன கேட்குறேன்? எண்ணெய் 100 ரூபா விற்ற எண்ணெய் 250 ரூபா விற்குது. 250 ரூபா விற்ற அன்றைக்கி எண்ணெய் இன்றைக்கி 750 ரூபா விற்குது, அதுவும் மகிழ்ச்சி. அப்புறம் சொல்லுங்கள். சொல்லுங்கள் மேடம், வேறுனா கேளுங்க. உங்களுடைய சட்டமன்ற தொகுதி சொல்லுங்கள் சார். சட்டமன்ற தொகுதி கேட்கல உங்களுக்கு? தெரியுதுங்களா உங்களுக்கு சட்டமன்ற தொகுதி என்னான்ட்டு? தெரியாதுங்க சார். ஏன் தெரியாதுங்க? என்னங்க சார், நீங்கள் சொன்னதான் சார் எனக்கு சட்டமன்ற தொகுதி தெரியும். அப்படிங்களா? ஆமாங்க சார். செய்யூர் சட்டமன்ற தொகுதி. சார், செய்யூர் சட்டமன்ற தொகுதிங்க. செய்யூருங்களா சார்? ஆமாம் மேடம். நீங்கள் கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க மேடம்? சார், பிஜேபி பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். சார், நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க சார். இல்லைங்க, நம்ம பேசிக்குவோம். சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிஜேபி பற்றி? நாட்டு நான் ஒன்றும் நினைக்கலைங்க சார். நல்லது நினைக்கிறீங்களா? வரவிருக்கும் மக்களவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற செய்யும், மோடிஜியை வலுப்படுத்தும் தாமரை சின்னத்தில் வாக்களிங்க சார். நீங்கள் ஓட்டு போட்டாலும் நான் ஓட்டு போட்டாலும் அதானி அம்பானி புள்ள, அதானி புள்ள, அதானி பேரன், அம்பானி பேரன், அதை எத்தனாயிரம் கோடி திடீர்னு ஒன்றானுக்கு பாரு. அவன் குடும்பம் தான் நல்லா இருக்கான். நீ நானும் கட்சியாலும் ஓட்டு போட்டு தான் இருக்கணும். சரிங்களா? சரிங்க சார். ஆமாம். அப்புறமா உங்கள் பையன் வந்து அரிசி வாங்கும்போது 5000 ரூபா விற்கும் ஒரு மூட்டை அரிசி. 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 500 ரூபா விற்கும். 40 வச்சுக்க. தயவுசெய்து ஓட்டு மட்டும் போட்டுறாதீங்க. ஓகேங்க சார். நன்றிங்க சார். ரைட், வச்சுட்டுங்களா? வணக்கம், பாலமுருகன். இந்த பிஜேபி நான்சென்ஸ் நாதாரி கூட்டம் இருக்காங்க பார்த்தீங்கல்ல, மறுபடியும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கிளம்பி வந்து மக்கள்கிட்ட ஓட்டு பொறுக்கக்கூடிய வேலையை கொஞ்சம் கூட அசிங்கமே படாம மக்களை சந்திக்க வந்துட்டாங்க. அதுவும் அவங்க எப்படி வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நேரா உள்ள வந்தா நல்லா கலட்டிக்கிட்டு கப்பை கொடுத்து சாத்துன்னு சாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவங்க சோசியல் மீடியா மூலமா வந்துக்கிட்டு போன் மூலமா செல்போன் மூலமா என்னென்னலாம் சமூக வலைத்தளங்கள் இருக்கோ அதன் மூலமா வந்துக்கிட்டு வானம் பூமின்னு அளக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதன் அடிப்படையில் வெக்கமே இல்லாம ஒரு டீம் ஒர்க்கே பண்ணி இப்போ வறுமையில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் வேலைக்கு பிடிச்சி அவங்கள சாதாரண மக்களை கேன்வாஸ் பண்ணி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கெல்லாம் ஏதோ சர்வே எடுக்கிறானுங்களாம். 10 வருஷத்துல இவங்க எல்லாம் அறுத்து கிழிச்சு தள்ளின மாதிரியும் அப்படியே இந்த நாட்டை தூக்கி நட்டமா நிப்பாட்டின மாதிரியும் ரொம்ப ஓவரா சீன் போட்டு மக்கள்கிட்ட அவங்க சர்வே எடுத்து நல்லா வாங்கின வீடியோ ஒன்று வந்திருக்கு. இதுல
2024க்கு பிஜேபி மறுபடியும் மக்களை சந்திச்சு வாக்குகளை வாங்கி கவர்மெண்ட் அமைக்கிறதுக்கு அந்த பொண்ணு அப்பாவியான பொண்ணு தான். பாவம் ஏதோ இந்த மாதிரி ஒரு ஃபோன் காலருக்கு ஒர்க்குக்கு வந்தோம்னா ஏதோ 10,000 சம்பளம் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு அந்த பொண்ணு அப்பாவியா வந்து கேட்குது. அதில் என்ன கேட்குதுன்னா, அரசாங்கம் பற்றிய உங்களது எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கும்போது, இதே கேள்வியை ஒரு வடநாட்டில் கேட்டிருந்தா அங்கே இருக்கக்கூடிய முண்டங்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, ராமர் கோவில் நமக்கு கிடைச்சிருக்குது, அது கிடைச்சிருக்கு, இது கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஆகா உகான்னு சொல்லிட்டு மோடிஜியை ஒரு கடவுள் ரேஞ்சில் நினைச்சுக்கிட்டு அந்த கூமுட்ட முண்டங்கள் எல்லாமே ஜே போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா தென்னாட்டில் வந்துக்கிட்டு ஒரு சாதாரணமான ஒரு குப்பனுக்கும் சுப்பனுக்கும் சொல்லியே கொடுக்காம அவன் பெரிய சமூக வலைத்தளங்களில் ரெகுலராக வந்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய அப்டேட்டிங்ஸ் மூலமா தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆள்லாம் கிடையாது. அவன் ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஆள். ஆனால் அவங்கிட்ட போய் சேர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிஜேபிங்கிறது 1ஆம் நம்பர் சமூக விரோத கும்பல். அவனுக்கு உள்ள நுழைஞ்சாலே இந்த நாட்டை நாசமா ஒன்றும் இல்லாமல் தரமட்டமாக ஆக்கி போடுவாங்கிறத ரொம்ப எளிமையாக அவர் அந்த பொண்ணுக்கு ஏன் நீங்கள் வந்துக்கிட்டு மோடிக்கு வாக்களிக்க மாட்டீங்கன்னு கேட்ட கேள்விக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக எக்கனாமிக்ஸ் கிளாஸ் எடுத்து நல்லா கவ்வை கொடுத்து மோடிக்கும் அந்த நிம்மி மாமிக்கும் நல்லா கொடுன்னு கொடுத்துருக்காரு. அவர் சொல்லிக்கக்கூடிய ரொம்ப எளிமையான விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, 350 ரூபாய்க்கு விட்டுருக்கக்கூடிய கேஸ் இன்னைக்கு 1000 ரூபாய் விற்கிது. 650 ரூபாய்க்கு விற்ற அரிசி இன்னைக்கு 6,600 ரூபாய் போயிருச்சு. 60 ரூபாய்க்கு விட்டு இருக்கக்கூடிய பெட்ரோல் இன்னைக்கு 115 ரூபாய்க்கு போயிருச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு 100 ரூபாய்க்கு வித்த ரொம்ப ரொம்ப சாதாரணமான எண்ணெய் வந்து 250 ரூபா விண்ணை தொடக்கூடிய அளவிற்கு போய் இன்னைக்கு உலகத்திலேயே வந்து வறுமையிலையும் வறுமை கோர பிடியில இன்னைக்கு மிக முன்னேறிய நாடா வந்து நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்தியாவை உங்களுக்கெல்லாம் கண்ணுலயே தெரியலையா? வளர்ச்சின்னு காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சின்னு கேட்டா, அதானிக்கான வளர்ச்சி, அம்பானிக்கான வளர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு பாமரர் பேசக்கூடிய பேச்சு இவனுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட உரைக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஒட்டு மொத்தமா தர பாடு இருக்க அத்தனையும் முடிச்சு விட்டு போறதுக்கு தான் இப்ப அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. அதனால கேள்வி கேட்ட பொண்ணுகிட்ட இந்த சாமானிய மனுஷன் சொல்றாரு, இந்த பாருமா, நீங்க உழைச்சு அறுத்து கிழிச்சதெல்லாம் போதும், நீங்க இனிமே வந்துக்கிட்டு யாருக்கு ஓட்டு போடுவீங்க நீ சொல்லுமா அப்படி சொல்லவும் அந்த பொண்ணு அப்பாவியா, சார் நாங்க ஏதோ வேலைக்கு வந்திருக்கோங்க சார் ரேஞ்சுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அதனால யாருமே பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது, தாமரை மயிரிலும் இந்த தமிழ்நாட்டில் மலராதுங்கிறத 10 வருஷமா நமக்கு அடுத்தடுத்து காட்டிட்டு இருக்கோம். இவனுங்களும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இந்த ஆள் பிடிக்கக்கூடிய கும்பல்கள் மூலமா உள்ள புகுந்து என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சு இந்த மாயமான வித்தியெல்லாம் காட்டுவதற்குரிய வேலையை இப்ப இருந்தே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மயிர்லையும் உங்களுக்கு தாமரை மலரவே மலராது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஆரம்பிக்கலாம்.